நம்ம ஊர்ல என்கிட்ட வர கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90% பீப்புளுக்கு வந்து விட்டமின் டி வந்து இருக்காது. இப்போ உங்கள்கிட்டே கேட்குறேங்கண்ணே, நீங்கள் காலையிலேருந்து ஒரு வாரத்தில் நீங்கள் எத்தனை மணி நேரம் வெயிலில் நின்னீங்க? அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா காலையில் வேலைக்காக வரோம், திருப்பி சாயந்தரம் அங்கே போகும்போது சூரியன் இருக்கிறது இல்லை. ஸோ அப்போ அந்த சத்து இல்லாமல் இந்தியாவில் இருப்பாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு வந்தார். இப்படி இருக்கும்பொழுது அவர்கிட்ட நான் முதல்ல வந்து உணவையும் மாற்றணும், கவுன்சிலிங் தேவை அப்படின்னோடனே அவர் எடுத்த எடுப்பில் எனக்கா கவுன்சிலிங்கா, நான் ஹாப்பியாக இருக்கேன் மேம், நான் பாருங்கள் அதை சாப்பிடுவேன் இதை சாப்பிடுவேன், நான் அங்கே போவேன் இங்கே போவேன், நான் அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன் இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் வந்து உட்காரல. அந்த கவுன்சிலிங்குள்ள வர்றதுக்கே சிலருக்கு நெருடல் இருக்குல்ல மேம். படிச்சவங்களா இருப்பாங்க, அவர் பெரிய பதவி பெரிய பதவியில கூட இருப்பாங்க. ஒரு மருத்துவர்கிட்ட உளவியல் ரீதியா ஒரு கவுன்சிலிங் உட்காரணும் அப்படிங்கிறதுலேயே சில தயக்கம் இருக்கு. கண்டிப்பா. எனக்கு ஒரு பெரிய மனிதர் அவருக்கு வந்து சில சிக்கல்கள் வந்து மனதளவிலும் உடல் அளவிலும் வந்துருச்சு. அவர்கிட்ட போய் நீங்கள் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னோடனே அவர் என்னை திரும்பி கூட அடுத்த தடவை பார்க்கல. அவருக்கு தேவையானது வந்து அவர் டாக்டராக போயிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பார்க்காத டாக்டர்ஸே கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து ஒரு கவுன்சிலிங்கும் வேணும், டயட்டும் வேணும் அப்படின்னு சொன்னதை அவரால் ஏற்றுக்க முடியல. தனக்கு எல்லாம் தெரியும், கூகுளில் பார்த்தா எல்லாம் படிச்சிடலாம், சேட் ஜிபிடி வேறு இப்போ வந்துடுச்சு, சேட் ஜிபிடியில் பார்த்தா எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொன்னோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கு வெளிநாட்டில். அந்த பையன் வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவன் இல்லை அப்படிங்கும்பொழுது இவருக்கு வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு, மன ரீதியாக பாதிச்சிருச்சு.